மாவட்டம் லேயர் கேம்பில் இளையராஜாவின் பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள பவதாரணியின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி உடல்நலக்குறைவு காரணமாக திடீரென காலமானார். அவரது உடல் இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்காக சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த பவதாரணியின் உடல் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக லோயர் கேம்பில் உள்ள பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு வைக்கப்பட்டுள்ள பவதாரணியின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பண்ணை வீட்டில் தனது தாயார் மற்றும் பாட்டி ஆகியோரின் சமாதிகளுக்கு நடுவே பவதாரணியின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இளையராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது தாயார் சின்னத்தாய் அம்மாள் மற்றும் மனைவி ஜீவா ஆகியோரது உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தாயார் மற்றும் பாட்டியின் சமாதிகளுக்கு நடுவே பவதாரணியின் உடலை அடக்கம் செய்வதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. லோயர் கேம்பில் வைக்கப்பட்டுள்ள பவதாரணியின் உடலுக்கு அதிமுக சார்பில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன் மற்றும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோட்டை ராமர் ஆகியோர் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன், இளம் வயதிலேயே தன்னுடைய தனித்திறமையால் பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் பவதாரணி என புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பாகும். தன்னுடைய இளம் வயதிலேயே பவதாரணி அவர்கள் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அவருடைய புகழ் நீடித்து அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும்